நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள தீபக் குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இட்டேரின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இட்டேரின்னு சொன்னா நிறைய பேருக்கு அதன் பொருள் புரியாது. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சுமார் 30 வருடங்களுக்கு முன்னால கிராமங்கள்லாம் இட்டேரிகளால் இணைக்கப்பட்டிருந்தன. இட்டேரி என்பது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் பயன்படுத்தப்படும் வார்த்தை. இயற்கையை சார்ந்த, நமது சூழலை சார்ந்த ஒரு வார்த்தை இது. அதாவது இருபுறமும் அடர்ந்த வேலி, நடுவுல ஒற்றையடி பாதை அல்லது வண்டி போகும் அளவுக்கு பாதை, தடம். இதைத்தான் இட்டேரின்னு கோயம்புத்தூர் பகுதியில் அழைக்கிறாங்க. மற்ற பகுதிகளில் ஒவ்வொரு மாதிரி அழைக்கிறாங்க. ஒழுங்கைம்பாங்க, காட்டுப்பாதை, வயலுக்கு போகிற வழின்னு சொல்லுவாங்க. ஆனால் இட்டேரி என்ற வார்த்தை பிரபலமான அளவுக்கு மற்ற வார்த்தைகள் ஆகலை. தீபக்குமார் சார், உங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்படி ஏதாவது பேர் உண்டான்னு நீங்கள் தான் சொல்லணும். இட்டேரி என்பது ஒரு தனி உலகம். இட்டேரி ஈகோசிஸ்டம்னு ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்க. உயிர்வேலின்னு சொல்லுவாங்க. கள்ளி, கிழுவை, மூங்கில், முள்ளுக்கருவை கொண்டு வேலி அமைப்பாங்க கிராமத்தில். அப்படி கள்ளி வகைகள், கிழுவை போன்றவை, முள்ளுச்செடிகளுக்கு இடையில் வேம்பு, நுணா, மஞ்சக்கடம்பு, பூவரசு, வாத நாராயண் போன்ற மரங்கள், நொச்சி, ஆடாதொட, ஆவாரம் போன்ற செடி வகைகள், கோவக்கா, பெரண்டை போன்ற கொடி வகைகள், பெயர் தெரியாத நிறைய புல் பூண்டுகள் நிறைந்திருக்கும் பகுதி தான் இட்டேரி. இவையெல்லாம் உயிர் வேலியாய் விவசாய நிலங்களை, அதில் விளைவிக்கப்படும் பயிர்களை காத்து வந்தன. இந்த செடி, கொடி, மரம், மட்டைகளுக்குள்ள அந்த சூழல்ல எண்ணற்ற உயிர்கள் வாழ்ந்து வந்தன. எலி வளைகள், கரையான் புற்று கூட அங்கு இருக்கும். நிழல் இருக்கும், ஈரம், இல, குப்பைகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால கணக்கிலடங்கா பூச்சிகள் அங்கு காணப்படும், வாழும். இவற்றை உணவாக உட்கொள்ள பண்டுகள், நண்டுகள், ஓணான், உடும்பு, கோழி, குருவி, ஆமைன்னு பல உயிர்களும் அங்கு வருகின்றன, வாழ்கின்றன. பாம்பு, பருந்து, நாய், நரி போன்றவையும் சூழலுக்கு தகுந்தாப்புல இந்த பகுதியில் இருக்கும். ஆக பல்வேறு விதமான உயிர்கள் வாழும் இடம்தான் இட்டேரி. தீபக்குமார் சார், நாமெல்லாம் வேலிகளில் கொடியோடு இருக்கும் கோவப்பழம், கள்ளிப்பழம், பெரண்டப்பழம் போன்றவற்றை சாப்பிடுவோம். கோவக்காய், கலாக்காய், பெரண்ட கொழுந்து ஆகிய சமையலுக்கு உதவும் பொருட்களும் மூலிகைகளும் இந்த இட்டேரிகளில் கிடைக்கும். காசு நிறைய கொடுக்கும் கண்வலி கிழங்கு கூட இந்த உயிர் வேலிகளில் இருக்கிறத பார்க்கலாம். ஓணானை கண்டால் ஓட ஓட கல்லால் அடித்து துரத்தும் சிறுவர்கள் அந்த காலத்தில். உயிர் வேலிகளில் வாழும் விதவிதமான குருவிகள், ஓணான்கள்லாம் பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை அழித்தொழித்தன. இயற்கை முறை பூச்சி பாதுகாப்பு. பாம்பு, ஆந்தையெல்லாம் எலிகளை கட்டுப்படுத்தின. பறவைகளின் எண்ணிக்கையை பாம்புகளும் வல்லூர்களும் கட்டுப்படுத்தின. பாம்புகளின் எண்ணிக்கையை கீரிகளும் மயில்களும் கட்டுக்குள் கொண்டு வந்தன. மயில்களின் எண்ணிக்கையை நரிகளும் காட்டு பூனைகளும் கட்டுப்படுத்தின. ஆனா இன்றைய நிலை என்ன? எல்லாம் ரசாயனமயமாகுனதுனால இயற்கை வேலிகள், இட்டேரிகள்லாம் காணாமல் போய்கொண்டிருக்கின்றன. இதற்கு யார் காரணம்? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.